ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய லக்கி டிப் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய முதல் 3 நாட்களான டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 31 துவாதசி மற்றும் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டிற்கு லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆகக்கூடிய பக்தர்களை மட்டும்தான் திருமலை கோவில்ல தரிசனத்திற்காக டிடிடி அலோ பண்றாங்க. இதற்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 27ஆம் தேதி காலை 10 மணி தொடங்கி நேற்று டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணியோடு முடிவடைந்தது. இதனுடைய ரிசல்ட்ஸ் இன்று டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல டிடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸும் சில பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வாழ்த்துக்கள். இந்த 3 நாட்கள் துவார தரிசனத்திற்கு யாரெல்லாம் எந்த தேதியில செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல டிடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா என்று சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு முறையிலையும் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமோ இந்த லக்கி டிப்காக மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்ல நீங்க இப்போ லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்டரி ஓபன் பண்ணி லக்கி டிப் செலக்ட் பண்ணி பாருங்க. அதுல நீங்க செலக்டடா நாட் செலக்டடா என்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுலயே நாம செலக்ட் ஆகியிருக்கோமா இல்லையா என்பது தெரிய வரும். சப்போஸ் செலக்ட் ஆகியிருக்க கூடியவர்களுக்கு இம்மிடியட்டா ரிசல்ட் வந்த உடனே செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்ம் நவ் என்ற பட்டன் கொடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்க தரிசனத்திற்கு வர்றீங்களா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று கன்ஃபார்ம் நவ் பட்டன் கொடுத்திருந்தாங்க. அந்த கன்ஃபார்ம் நவ் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்த உடனே கன்ஃபர்மேஷன் சக்சஸ் என்று சொல்லி நம்முடைய தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கும் கொடுத்திருந்தாங்க. டவுன்லோட் ரெசிப்ட் என்று இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தால் நம்முடைய தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும். அந்த தரிசன டிக்கெட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தரிசன டிக்கெட்லயே ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போது வரைக்கும் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே தரிசன ஸ்லாட்ஸ் அதிகாலை 3 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்குமே கொடுத்திருக்காங்க. இன்னும் நள்ளிரவு ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கா என்பது நம்முடைய ஃபாலோவர்ஸ் அப்டேட் பண்ணும் போதுதான் நமக்கு தெரிய வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ பார்த்த வரைக்கும் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் சிலருக்கும், ATGH சர்க்கிள் சிலருக்கும், சிலருக்கு சிலாத்தோரணம் என்றும் கொடுத்திருக்காங்க. சோ வெவ்வேறு ரிப்போர்ட்டிங் பிளேசஸ் இந்த 3 நாட்களுக்கு அவங்களுடைய தரிசன ஸ்லாட் பொறுத்து கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்பது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட். நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இடம் இருக்கு. ATGH சர்க்கிள் என்பது 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்ட். முதல் 3 நாட்களுக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு இந்த ATGH சர்க்கிளும் சிலருக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்டாக கொடுத்திருக்காங்க. சிலாத்தோரணம் என்பது சிலாத்தோரணம் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட். புரோஹித் சங்கம் பக்கத்துல தான் இந்த சிலாத்தோரணத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். சிலர் இந்த லொகேஷன்ஸ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். திருமலையில இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸஸ் மூலமாக இந்த இடத்திற்கெல்லாம் நம்ம போகலாம். லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க தரிசனத்திற்கு இந்த 3 நாட்கள்ல எத்தனை மணி நேரம் ஆகும் என்று கேட்டிருக்கீங்க. இதை நம்ம இப்பவே கெஸ் பண்ண முடியாது. முதல் நாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த அப்டேட்ஸ் பொறுத்து தான் தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை நம்ம கெஸ் பண்ண முடியும். இதுலயே ஏர்லி மார்னிங் போகக்கூடியவங்களுக்கு தரிசன நேரம் குறைவாக இருக்கலாம். மதியத்திற்கு மேலேயோ அல்லது இரவு செல்லக்கூடியவர்களுக்கோ தரிசன நேரம் அதிகமாகவும் ஆகலாம். ஆனால் இந்த முதல் 3 நாட்களுக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களை மட்டுமே தரிசனத்திற்காக அலோ பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த தரிசனமானது இலவச தரிசனமாக இருந்தாலுமே நம்ம வேகமாவே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சிலர் இந்த தரிசனம் இலவச தரிசனம் என்பதனால தினமுமே இலவச தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 8 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம், 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது என்று டிடிடி அப்டேட் பண்ணுவது போல இந்த 3 நாட்கள் துவார தரிசனத்திற்கும் இந்த இலவச தரிசனத்திற்கு அத்தனை மணி நேரம் ஆகுமா என்று கேட்கிறாங்க. அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓரளவுக்கு சீக்கிரமாகவே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டே ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அப்டேட்ஸ் கொடுத்த உடனே நானுமே இம்மிடியட்டா உங்களுக்கு வீடியோ மூலமாக தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்கிற தகவல் கொடுக்கிறேன். அடுத்து இன்று காலையில அகாமடேஷன் பற்றி டீடைல்ஸ் கொடுத்திருந்த வீடியோல சொன்ன மாதிரியே இன்று லக்கி டிப் ரிசல்ட்ஸ் வந்த உடனே
லக்கி டிப்ல மினிமம் 2 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து என்றால் அவங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் அவங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே எனேபிள் ஆகியிருந்தது. புக் அகாமடேஷன் லிங்க் நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருந்தால் உடனே கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் காலையில வீடியோலயே. சோ அது போல கிளிக் பண்ணி பார்த்தவங்களுக்கு திருப்பதி லொகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ் ஆன்லைன் புக்கிங்காக ஓபன் ஆகி இருந்துச்சு. அவங்களுடைய தரிசன நாள் அன்றும் தரிசனத்திற்கு முதல் நாள் 2 நாட்கள் மற்றும் அவங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டியிருந்தது. சோ இந்த 2 நாள்ல எந்த நாள் நம்ம திருப்பதி லொகேஷனுக்கு போய் ரீச் ஆவோமோ அந்த நாள் செலக்ட் பண்ணி நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல இந்த திருப்பதி லொகேஷன்ஸ்ல ரூம் அவைலபிலிட்டி செலக்ட் ஆனவங்களுக்கு டிஸ்பிளே ஆகி இருந்தது. சிலர் இந்த ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் கூட உங்களுக்கு ரூம் புக்கிங் அவைலபிலிட்டியில காட்டிச்சா என்று அப்டேட் பண்ணீங்கன்னா அது மற்ற ஃபாலோவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க அகாமடேஷன் புக் பண்ணல, எனக்கு அகாமடேஷன் டீடைல்ஸ் பற்றி தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இம்மிடியட்டா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நபர் மட்டும் லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆல்ரெடி இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன அப்டேட்ஸ் பற்றி டிடிடி கொடுத்திருந்த சமயத்திலே ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்ல இருக்கக்கூடிய தரிசன நாள் மற்றும் தரிசன டைம்ல மட்டும்தான் நீங்க தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணணும் என்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ செலக்ட் ஆகியிருக்கக்கூடியவங்க உங்களுடைய டிக்கெட்ல இருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்ல போய் உங்களுடைய தரிசன ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எங்க கொடுத்திருக்காங்களோ அந்த இடத்தில் போய் நீங்க தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணலாம். லக்கி டிப்ல செலக்ட் ஆகக்கூடியவர்களுக்கு அகாமடேஷன் புக்கிங் எப்படி ஓபன் ஆகும் என்று நம்ம கெஸ் பண்ணியிருந்தோமோ அதே போலதான் இன்னைக்கு அவங்களுக்கு ரூம் புக்கிங் ஓபன் ஆகியிருந்தது. இதே போல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் ரூம் புக்கிங் எப்படி ஓபன் ஆகும் என்று வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரூம் புக் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்றாங்க. இந்த ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு டிடிடி இஷ்யூ பண்றாங்க. டோனார்ஸுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கும் ஓபன் பண்றாங்க. ஆல்ரெடி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி டீடைல்டு அப்டேட்ஸ் இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் பற்றியும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பற்றியும் சில கேள்விகள் ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனையுமே நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.